நம்ம கதையோட கதாநாயகன் ஒரு பைலட். அவர் வானத்தில் பறந்து போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பிளெயின் கிராஷ் ஆகி சஹாரா டெசர்ட்ல விழுந்துடுறாரு. பட் அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பிச்சிட்டாரு. உடனே தன்னோட பிளெயினை சரி பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு முயற்சி பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு மெல்லிய குரல் காதல கேட்குது. யாராதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு லிட்டில் பாய் நின்றுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு கொஸ்டின் ஆகி போச்சு. என்னடா இந்த பாலைவனத்தில் இப்படி ஒரு குட்டி பையன் நிற்கிறான், என்னடா இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அந்த குட்டி பையன் கடற்கட்டன்னு கிட்ட வந்து நம்ம ஆத்தரை பார்த்து எனக்கு ஒரு ஷீப் வரைஞ்சி தர முடியுமான்னு கேட்டா. உடனே அதை கேட்ட நம்மளோட ஆத்தர், ஷீப்பா, இந்த டெசர்ட்டில் நீ எப்படி வந்தங்கிறதே ஒரு கொஷினாக இருக்குது. இவ்வளோ பெரிய பிளெயின் விழுந்து கிடக்குது, அதையும் தாண்டி அந்த பிளெயினில் வந்த நானும் விழுந்து கிடக்கிறேன். பட் இவன் திடீர்னு வந்து ஷீப் வரைஞ்சி கூடன்னு கேட்குறான் நீன்னு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் நம்ம தலைவன் வேற ரகம். டக்குன்னு பேப்பர் எடுத்து உடனே அவன் கேட்ட ஷீப்பை வரைய ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், இப்போ நீங்கள் இந்த கதையை கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு ஃபேமஸான புக், த லிட்டில் பிரின்ஸ். அண்டானியோ டி செயின்ட் எக்ஸ்பியூரி எழுதினது. இவர் இந்த கதையில் நிறைய ஃபேண்டசியும் நிறைய ஃபிலோசஃபியும் கலந்து குழந்தைங்களுக்காக எழுதின ஒரு சில்ட்ரன் புக். பட் இதை எல்லா வயதினரும் படிக்கலாம். உங்கள் மனசில் கண்டிப்பாக இந்த புக் ஒரு நீங்காத இடம் பிடிக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. வாங்க கதைகள்